வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவாலயம். சிவாலயத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்திருக்க இந்த நன்னாள் வந்து அஷ்டமி. இந்த அஷ்டமி நாளில் பைரவர் தரிசனம்ங்கிறது மிக விசேஷம். சிவனோட எந்த ஒரு ஸ்தலத்துலேயும் பைரவரை நம்ம தரிசனம் பண்ண முடியும். இந்த பைரவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த பைரவருக்கு வந்து அஷ்டமி தான் விசேஷம். இந்த பைரவர் வந்து சிவனோட ரூபம். சிவனுக்கு மொத்தம் 64 ரூபங்கள். இந்த 64 ரூபங்களில் பைரவரோட ரூபம் ஒன்று. இந்த பைரவரோட விசேஷம் வந்து அஷ்டமி நாளில் சிவபெருமானை வந்து இந்த ஸ்தலத்தில் சிவபெருமானையும் அஷ்டமியில் வந்து பைரவையும் தரிசனம் பண்ணுற பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலையும், அந்த செய்திங்கநல்லூர் அப்படின்ற ஊர்லேருந்து இந்த கோவிலோட லொக்கேஷன் வந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த ஸ்தலத்து பெருமான் வந்து கோவில் கொண்டிருக்காரு. இந்த ஸ்தலம் வந்து தாமிரபரணி நதிக்கரையில் இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய விசேஷம். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் தாமிரபரணி நதி தான் ஓடி எல்லா மக்களையும் செழிப்படை செய்து, அந்த வகையில் பார்த்திங்கன்னா நவ கைலாயம், நவ திருப்பதின்னு ஏகப்பட்ட ஸ்தலங்கள் வந்து இந்த தாமிரபரணி நதிக்கரையில் தான் இருக்குது. அதே போல் இந்த நம்ம இன்றைக்கி தரிசனம் பண்ண வந்திருக்க இந்த சிவாலயமும் தாமிரபரணி நதிக்கரையை சார்ந்து, தாமிரபரணி நதிக்கரை பக்கத்தில் தான் இந்த ஸ்தலமும் இருக்குங்கிறது பெரிய விசேஷம். இந்த கோவில் பற்றி இந்த கோவில் பட்டரன்னா சொல்லுவாங்க, நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இந்த கோவில் பார்த்திங்கன்னா அருள்மிகு சிவகாமி அம்பிகாள் சமேத பதஞ்சலி வியாக்கரபாதீஸ்வர் திருக்கோயில். அதாவது தென் சிதம்பரம்னு சொல்லுவாங்க. சிதம்பரத்தில் பார்த்திங்கன்னா பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கரபாத முனிவருக்கும் நடன காட்சி கொடுத்தது அந்த ஸ்தலத்தோட வரலாறு. இந்த கோவில் தென் சிதம்பரம்னு எதுக்கு அழைக்கிறோம் அப்படின்னா, இந்த பதஞ்சலி முனிவரும் வியாக்கரபாதமும் ஒரு தடவை தென் தமிழகத்தில் எல்லா பக்கம் போய் தவம் இருந்துட்டு வந்ததாக இருக்கும். அப்படி இந்த இடத்துல வந்து தாமிரபரணியோட கிளை நதி கூழையாறுன்னு சொல்லி ஓடிட்டு இருந்தது. அந்த நதியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு தவம் பண்ணலான்னு சொல்லி ஸ்நானம் பண்ணும்போது சிதம்பரம் நடராஜரோட நடனத்தோட அதிர்வை உணர்ந்திருக்காங்க. ஈஸ்வரா என்ன இங்கே வந்து நடனத்தோட உணர்ச்சி இங்கே தெரியுதுன்னு சொல்லி கேட்கும்போது, அங்கேயே நீங்கள் வழிபடலாம். அதாவது இந்த மகர ரேகை தீர்க்க ரேகைன்னு சொல்லுவாங்க புவியியல் அறிவியல் ரீதியாக, அந்த ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சுவாமியை நினச்சி லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டாங்க. அறிவியல் பூர்வமாக ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா, செய்திநல்லூருக்கு மேல் பக்கம் புவியியல் ஆராய்ச்சி மையம் இருக்கிறது. அந்த ஒரே இதில் தான் அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதனால் அறிவியல் பூர்வமாக அது உண்மையாகிறது. அது 6 கால பூஜைகள் நடக்கிறது இந்த கோயிலில். எல்லா கோயிலும் பிரசித்தி பெற்ற கோயில் நடக்கிற மாதிரி எல்லா பூஜைகளும் நடக்கிறது. இது வந்து வீரயோக தட்சிணாமூர்த்தி, ரொம்ப விசேஷமான தட்சிணாமூர்த்தி. அதாவது மூலாதாரத்தில் ஆசன இதில் படி மூலாதாரத்தில் இருக்கிறார், அவர் தவக்குளத்தில் இருக்கிறாரு. நல்ல ஒரு விசேஷமான கோயில். அப்புறம் பௌர்ணமி பூஜை, பிரதோஷம் 2 பிரதோஷம், தேய்பிர அஷ்டமி, அப்புறம் பார்த்திங்கன்னா சப்த மாதர்களில் வராகி இருக்காங்க. வளர்பிறை பஞ்சமியில் வராகிக்கு அபிஷேகம் நடக்கிறது. அதேபடி சுக்ல வளர்பிறை சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி நடக்கிறது. ஒரு மாதமும் பார்த்திங்கன்னா வளர்பிறை சஷ்டியில் முருகர் வள்ளி தெய்வானுக்கு சிறப்பு அபிஷேகம், மாதாந்திர கிருத்திகை நட்சத்திர சிறப்பு அபிஷேகம், சஷ்டி திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடக்கும். சூரசம்ஹாரம்லாம் நடக்கும், திருக்கல்யாணம் நடக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு பிரதானப்பட்ட ஒரு திருவிழான்னு பார்த்திங்கன்னா மார்கழி ஆருத்ரா தரிசனம் 12 நாள் திருவிழா நடக்கும். கொடியேற்றி புறப்பாடு, உற்சவர், நடராஜர் பச்சை சாத்தி, சிகப்பு சாத்தி, வெள்ளை சாத்தி எல்லாமே நல்லா ரொம்ப அற்புதமாக நடக்கிறது. அடியார்களோட ஒத்துழைப்பு, ஊர் பொதுமக்களோட திருவு ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் கோவில் ரொம்பவே எல்லா நிகழ்ச்சிகளும் ரொம்ப அற்புதமாக நடக்குது. இறைவன் நல்ல ஒரு உயிரோட்டமாக நல்ல சாநித்தியத்தோட பக்தர்களுக்கு வேண்டியதெல்லாம் அள்ளி வாரி வழங்கி கொடுத்துட்ருக்காரு. சிவாய நம. திருச்சிட்டம்பலம். கோவிலில் எண்ணற்ற விசேஷங்கள் சொல்கிறாங்க. அதில் பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு விசேஷங்கள் நடந்திருக்கும் இல்லையா? நிறைய பேருக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். அது பார்த்திங்கன்னா முக்தி நிலையை அடையிறதுக்கு உண்டான கோவில் இது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தியான பீடம் இருக்குது. இந்த கோயில் வந்து மனசார என்ன வேணுமோ சுவாமிகிட்ட நேரடியாக நம்ம பேசலாம். மனதார பேசி ஒரு தியானம் பண்ணி சுவாமி மனதார பேசிட்டு போனால் எல்லா விஷயங்களும் நடக்கும். முக்கியமாக குடும்ப கஷ்டங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு நிறைய பேர் குழந்தை கிடச்சிருக்கு. ஆடிப்பூரம் வளைகாப்பு நடத்துகிறோம்.
ஒரு பெண்ணுக்கு எப்படி வளைகாப்பு பண்ணோமோ அதே மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளும் செய்து மிக பிரம்மாண்டமாக நடக்கும். இந்த வளைகாப்பில் கலந்துக்கிட்டவங்களுக்கும் நாங்கள் மடி நிரப்பி அந்த சீமந்த வைபவங்கள் எல்லாமே செய்வோம். அதன்படி நிறைய பேருக்கு ஒரு 99% அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு. திருமணம் நடக்கிறவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. நிறைய திருமணங்கள்லாம் நடக்கும். குடும்ப பிரச்சனைகள், நோய் நொடிகள் எல்லா இதுவும் என்ன வேணுமோ சுவாமிகிட்ட நம்ம மனசார நேரடியாக பேசி நடந்திருக்கு. இந்த கோவில் இருக்கிற உள்ளூர் வாசியாக இருக்கிற இந்த அண்ணா வந்துட்டு இந்த கோவில் வந்து நான் தரிசனம் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இது நடந்திருக்குன்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டுப்போம். கடந்த 12 வருஷத்துக்கு முன்னால் தான் முத இந்த கோயிலுக்கு வந்து இந்த லோக்கலில் நான் இருந்தாலும் இந்த கோயிலில் வந்து பைரவர் பூஜை மாதம் அந்த தேய்பிறை அஷ்டமிக்கு நான் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வரோம். நானும் என் சில நண்பர்களோடு சேர்ந்து நல்லபடியாக நடக்கும். அடியார்கள் நல்ல உதவியோட ரொம்ப உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையில் தான் இந்த கோயிலுக்கு முதல்ல வந்தேன். இப்போ கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் இருக்குது. போன 12 வருடங்களுக்கு முன்னால் அந்த கும்பாபிஷேகத்தோடு தான் முதல் நாள் நான் உள்ளே வந்தேன். இந்த உத்தராட்சத்தை நான் கட்டினேன். அதுக்கப்புறம் என் குடும்ப கட்டணும் உடல்நிலை சரியில்லாமல் மஞ்சள் காமலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்தனால இந்த 12 ஆண்டுகளில் நான் நல்ல முன்னேற்றங்கள், என் குடும்ப சூழ்நிலை, பிள்ளைகள் படிப்பு, இந்த மாதிரி இதில் இன்றைய வரை யார் சுவாமிகள் கும்பிட்டாலும் அந்த பைரவருடைய ஒரு அனுக்கிரகம் கிடைக்குன்னா இங்கே வர எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்கும். அதனால் இதுவரை எந்த விதமான நோய் நொடிகளும் இல்லாமல் நான் விவசாயம் பண்ணுறவன் பூயவரம் மகன் இன்றைய வரை நல்ல ஒரு நிலையில் குடும்ப கஷ்டம் இல்லாமல் நல்லபடியாக இருக்கேன். என்னையும் சேர்ந்த நண்பர்கள் எல்லோரும் இன்று கூட தேய்பிறை அஷ்டமி சேர்ந்து தான் அந்த பதஞ்சலி ஐயாவுடைய குரு பூஜை நடக்கு. மேலும் எல்லா பக்தர்களும் வந்து கும்பிடுறாங்க. எல்லாருக்கும் நல்ல பலன் கிடைக்கும். இந்த கோவிலுக்கு வர உள்ளூர் பக்தை ஒருத்தவங்க நானும் இந்த சுவாமியை பற்றி கண்டிப்பாக பதிவு பண்ணி ஆகணும்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. நம்ம என்ன பதிவு பண்ணுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். பதஞ்சலி அடியார்கள் சார்பாக நம்மளுடைய தொலைக்காட்சிக்கு வணக்கம். எங்களுடைய கோவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மதுரை, திருநெல்வேலி, இந்த மாதிரி திருவண்ணாமலை, இந்த மாதிரியான ஆலயங்களுக்கு ஒரு நிகரான நிறைய வைபவங்கள் வந்து நடக்கக்கூடிய ஒரு ஆலயம்னு பார்த்திங்கன்னா எங்களுடைய இந்த பதஞ்சலி ஆலயம்தான். இங்கே வளைகாப்பு, திருக்கல்யாணம், வருஷாபிஷேகம், நாங்கள் கொலு வைக்கிறது, அதாவது பெரிய கோவில்களுக்கு நிகரான எல்லா ஒரு விசேஷ நிகழ்வுகளும் இந்த ஆலயத்தில் வந்து கண்டினியூஸாக வருஷம் முழுக்க நடைபெறும். எங்களுடைய ஆலயத்தில் பார்த்திங்கன்னாக்கா பக்தர்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு கிராமமாக இருந்தால் கூட எப்போவுமே ஒரு 1000 மக்கள் வந்து எல்லா விசேஷத்துக்கும் வருவாங்க. அவ்வளோ ஒரு பிரபலமான ஒரு கோவில். இங்கே நடக்கக்கூடிய விசேஷங்கள் ரொம்ப விசேஷமானவை. இங்கே வந்து வளைகாப்பு வந்து எப்படின்னா யாருக்கெல்லாம் குழந்தை பேர் இல்லையோ அவங்க வந்து எப்போவுமே வருஷம் ஒரு 100 பேருக்கு 80 பேருக்கு நாங்கள் வந்து வளைகாப்பு வைபவம் நடைபெறும். அவங்க வந்து கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே நிச்சயமாக ஒரு குழந்தை பேரோடு வருவாங்கன்றது இங்கே ஒரு ஐதீகமாக இருக்குது. இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே இந்த ஆலயத்துக்கு தான் வந்து வளைகாப்பு வைபவம் நடத்திப்பாங்க. யாருக்கு புதுசாக நியூ மேரிட் ஆகியிருந்தாலும் அவங்க இங்கே வந்து பண்ணுவாங்க. எங்களுடைய ஆலயம் பார்த்திங்கன்னா எப்போவுமே மக்கள் நிறைந்த ஒரு கூட்டமாக இருக்கும். பைரவாஷ்டமியாக இருக்கட்டும், அதாவது ஒரு மாதத்தில் அதாவது பஞ்சமி திதியாகட்டும், எல்லாமே துர்கா பூஜையாகட்டும், வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்காகட்டும், சனிக்கிழமை, இப்படி 7 நாட்களுமே இங்கே வந்து மக்கள் வந்து நிறைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தலமாக எங்களுடைய ஆலயம் வந்து விளங்குகிறது. இங்கே சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஊர்களையும் விட பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோவில்களை விட இங்கே 6 கால பூஜையாகட்டும், இங்கே நடைபெறக்கூடிய விழாக்களாகட்டும் ரொம்ப சிரத்தையாக ரொம்ப பக்தி சிரத்தையோடு நடத்திட்டு இருக்கிறதுனால இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களும் கண்டிப்பாக எங்களுடைய ஆலயத்துக்கு வந்து பதஞ்சலி வியாக்கிரபாதீஸ்வரர் சிவகாமி அம்பாளுடைய அருளை பெற்று செல்லுமாறு அடியார் சார்பாக நாங்கள் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அதாவது என்னுடைய லைஃப்னு பார்த்திங்கன்னா பதஞ்சலியையும் என்னையும் பிரிக்க முடியாதுன்ற அளவுக்கு என்னுடைய லைஃப் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஏன்னா என்னுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே இவரே தான் நடத்திடுவார். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய அதிசயங்கள் நடக்கிறது. இன்றைக்கி என்னுடைய லைஃப்பை வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் கொண்டு போகிறோன்றனாக்கா அது இந்த பதஞ்சலியை வச்சுதான்றதில் நான் வந்து ஆணித்தரமாக சொல்லுவேன். கண்டிப்பாக என்னோடய பேர் வந்து வசந்தி. உள்ளூர் வாசியாமா? நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கோவிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நாங்கள் அடியாராக இருந்து சேவை செஞ்சிட்ருக்குறோம். நாங்கள் அடியாருன்றது போக அவருடைய சேவைகளை செய்கிறதையே எங்களுடைய ஒரு வாழ்க்கையுடைய என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்ற ஒரு நோக்கோடு நாங்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு பணி செஞ்சிட்ருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரதிபலனுமே இல்லாமல் இறைவனுடைய ஆத்மார்த்தமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆத்மார்த்தமாக இறைவனுக்கு நாங்கள் வந்து தொண்டு செஞ்சிட்ருக்குறோம். இந்த ஆலயத்தில் இந்த ஊரில் இருக்கிற எல்லா அடியார்களுமே கோயிலுடைய எல்லா வேலைகளுமே நாங்களே செய்துப்போம். நாங்களே பகிர்ந்து நாங்களே எல்லா ஒரு விழாக்களையுமே நடத்திக்கொள்வோம்.
எந்த ஊர் எனக்கு வந்து இங்கே வந்து என்னையை கொண்டு போய் எந்த ஊரில் விட்டால் கூட எனக்கு அங்கேயே என்னுடைய பதஞ்சலி தான் தெரிவாரே தவிர அங்கே இருக்கக்கூடிய சுவாமி கூட எனக்கு 2வது பட்சமாக தான் தெரிவார். அதனால் எங்களுடைய பதஞ்சலி வந்து எங்களுடைய உயிரில் கலந்த ஒரு உறவாகத்தான் பயணிச்சிட்ருக்கிறார். அவங்க வந்து சிவன் வேற இல்லை, நான் வேற இல்லை, சிவனே நான். இந்த சுவாமியோட பேரை சொல்லி ஆத்மார்த்தமாக வந்து இங்கே உள்ள பணிகளெல்லாம் செய்கிறோம். அவரே வந்து என்னோட குடும்பத்திலையும் இருந்து எல்லா வேலைகளும் என்னோடது எல்லாமே அவரோடது எல்லாமே என்னோடதுன்னு நாங்கள் கலந்து இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான பதிவு, சூப்பரான ஒரு அருமையான பதிவை வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. கண்டிப்பாக இந்த கோவில் பற்றி இன்னும் தெரிஞ்சுப்போம், இணைஞ்சிருங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் உள்ள சுவாமியையும் பெருமாளையும் முருகராக இருக்கட்டும், எந்த ஒரு கோவிலுக்கு நம்ம போனாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சுவாமியோட பெருமையை பற்றி சொல்கிறதுக்கு எண்ணற்ற பக்தர்கள் வருவாங்க. அதே போல் தான் சேம் இந்த கோவிலையும் ஒரு சகோதரியும் ஒரு சகோதரரும் வந்து பதிவு பண்ணிட்டு போனாங்க. இன்னொருத்தர் வந்து நான் இந்த கோவில் பற்றி சொல்லி ஆகணும் 2 வார்த்தையாவது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பதிவு பண்ணுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். கண்டிப்பாம்மா, அவரை பற்றி சொல்லதுக்கு அளவே கிடையாது. கண்டிப்பாக நான் கண்ணார பார்த்துருக்கேன். திருவாச்சியோட நடனமே ஆடினது என் கண்ணிலே கொண்டு காட்டியிருக்கார். ஆமாம், அவ்வளோ ஒரு பக்தி, அவ்வளோ ஒரு சத்தியம் கொடுக்குறேன். எத்தனை வருஷமாக இந்த கோவிலுக்கு நான் வந்து இங்கே வந்து 10 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஊர் நீங்கள்? நான் பிறந்தது இந்த ஊர் தான், சேதிங்கநல்லூர் தான். கல்யாணம் ஆனது முருகங்குறிச்சி. மெட்ராஸில் இருந்தோம், இங்கே வந்துட்டோம். ஆமாம், வந்ததுலேருந்து அவரை விடலை, பிடிச்சிக்கிட்டோம். எங்கள் ஃபேமிலி எல்லாம். எப்படி உங்களுக்கு காட்சி தந்தார் நீங்கள் பார்த்தீங்க? எங்களுக்கு நடனம் திருவாச்சியோட அப்படி நடனம் ஆடின மாதிரியே என் கண்ணில் காட்டினார். காட்டின உடனே உங்களுக்கு எதுவும் குலதெய்வமா? உண்மையில் இல்லை, நான் வந்து வணங்குறது இவரே குலதெய்வமா. ஆமாம், அதனால் தர்மகர்த்தாவாக இருக்கிறார்ல மாரியப்பண்ண, அவர் மூலமாக என் கண்ணில் வந்து காட்டிடுவார். அம்மா கோயிலில் இது நடக்க வரலையா அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து காட்சி கொடுத்து அவர் அனுப்புவார். அவர் வந்து இந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்க? எனக்கு இப்போ ஒரு 4-5 மாதமாக ஆயிட்டு. ஆமாம் ஆமாம். இங்கே திருவாச்சியோட நடன காட்சி மாதிரி உங்களுக்கு கனவுல காட்சி தான். நான் சொல்கிறது 1-2 பழிக்குமா. துர்க்கைக்கு அப்படி தான் பாடுவேன், துர்க்கைக்கு அப்படி தான் தொண்டு செய்வேன். அதனால் வர்றவங்க மடியேந்தி கேட்பாங்க. இனிமிச்சங்கனி ஐயா விட்டு கொடுக்க சொல்லுவேன், மடியில் வாங்குவாங்க. அந்த பித்தடிலே அவங்க மாசமாகவும் ஆயிடுவாங்க. அவள் கொடுப்பா துர்க்காம்மா. அங்கே இருக்க துர்க்காம்மா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவா, மங்கள துர்க்கை. இது மாதிரி என்ன விசேஷம் நடந்தாலும் நான் அங்கே வந்துக்கிட்டு இருப்பேன். அந்த அண்ணனே சொல்லிடுவார். எனக்கு முதல் ராத்திரியே இவர் வந்து அவருக்கு கனவுல வந்து காட்டிடுவார். அதேமாதிரி அவங்களும் நான் வரையில் அவங்க கடை அங்கே தான் இருக்குது, குரு ஃபைனான்ஸ் கடைன்னு. அங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் வரலையாக்கா கோயிலில் கால் நாட்ட போகிறோம், அதில் அந்த கொடி ஏற்ற போகிறோம் அப்படின்னு ஒவ்வொரு விசேஷங்களை சொல்லி எனக்கு நோட்டீஸே கொடுத்துருவாங்க. ஆமாம், ரொம்ப மகிமை வாய்ந்தது. இங்கே வந்தவங்கள கைவிடவே மாட்டார் கண்டிப்பாக. ஆமாம், நம்ம ஒன்று நினச்சி வந்து வணங்குவோம், மறுநாள் அது நிறைவேறிடும், உடனே ஓடி வருவாங்க. அவ்வளவு ஈர்ப்பு சக்தி அதிகம் இந்த அம்மாள் சிவகாமி அம்மாவுக்கும் ஸ்ரீ பதஞ்சலி வேக்கியார் பாதிச்சிருக்கும். ஒரு நாள் வந்து வணங்கிட்டு போனாலே அது உடனே பழிச்சு அவங்க உடனே அடுத்த நாளே அது நிறைவேறிச்சின்னு வந்துடுவாங்களாம். அப்படி ஒரு அதிசயம் நடக்கிற கோவிலாம் இது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. நானும் வேண்டாம் இந்த தடவை பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறேன். கண்டிப்பாக நடந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்த தடவை நான் வீடியோவில் பதிவு பண்ணுறேன். இந்த கோவிலோட மாமா குருக்கள் தான் அவங்க வந்து இந்த கோவிலில் இப்போ கரண்ட்டில் நடந்துகிட்ருக்க விசேஷம் பற்றி பதிவு பண்ணுவாங்க. நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். இன்று வந்து சனிக்கிழமை வேறு, அதோட பதஞ்சலி வியாக்கியாரபாதருடைய குரு பூஜை தினம். அதோட இந்த பைரவர் காலபைரவருக்கு இன்றைக்கி அஷ்டமி பூஜை. 3 விதமான விழாக்கள் இன்றைக்கி சிறப்பாக நடைபெறுகிறது. பதஞ்சலி குரு பூஜையை முன்னிட்டு இன்றைக்கு திருவிளக்கு பூஜை, மகளிரெல்லாம் வந்து திருவிளக்கு பூஜை நடந்து கொண்டு இருக்கிறது. மேலும் பைரவர் அஷ்டமி பூஜை எப்போதும் ஒவ்வொரு மாதமும் சங்கட சதுர்த்தி என்று, தேய்பிர அஷ்டமி என்று சிறப்பாக நடைபெறுகிறது. சங்கட சதுர்த்தி விநாயகருக்கு பூஜைகள் நடைபெறுகிறது. பிரதோஷம் ரொம்ப விசேஷங்க. எல்லா நிகழ்ச்சிகளும் ஆணி திருமஞ்சனம் இந்த மாதிரி எல்லா வகையான பூஜைகளும் நடந்துகிட்ருக்கு. அது 6 கால பூஜை நடக்கு. தேவஸ்தம்போடு கோயில் எல்லா வகையான சிறப்பும் இங்கே நடந்துகிட்ருக்கு. வேண்டியவருக்கு வேண்டி வரம் கொடுக்கக்கூடிய சிவபெருமானாக இங்கே அருள் பாய்க்கிற பதஞ்சலி முனிவரே இங்கே பிரதிஷ்டை பண்ண சிவாலயனால் அவருடைய பேரால் பதஞ்சலி வியாக்கியாரபாதர் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம், செல்வ செழிப்பு எல்லாமே நல்லா மங்களமாக நடக்கும் இந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணால். சிவஸ்தலம் அப்படின்னாலே நம்ம சிவஸ்தலத்தை எடுத்துக்கும் போது சிவஸ்தலத்தில் வந்து ஓதுவார் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து சிவனோட நாமம் பாடிக்கிட்டே இருப்பாங்க.
அப்படி இந்த ஸ்தலத்துக்கும் ஒரு சிவ ஓதுவா இருக்காங்க. அவங்க வந்து என்ன பதிவு பண்ணுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். திருச்சிற்றம்பலம். சிவகாமி அன்னை சமேத பதஞ்சலி வியாக்கரபாதர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வைகாசி 25 ஜூன் 8ஆம் தேதி வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. இத்திருக்கோவில் வியாக்கரபாதர் முனிவர் பூஜித்து வழிபட்ட சிறப்பு வாய்ந்த தலம் தென் சிதம்பரம் என்று அழைக்கப்படுகிறது. தென் சிதம்பரம் என்று அழைக்கப்படுவதற்கு இங்கு வந்து மத்திய புவியியல் புவிகாந்த ஆராய்ச்சி கூடம் ஒன்று இங்கு ஏற்கனவே இருக்கிறது. இது விஞ்ஞானபூர்வமாகவும் சிதம்பரத்திற்கு இணையாக வழிபடக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திருக்கோவில். இத்திருக்கோவிலின் விழா காலங்களில் வந்து நாங்கள் திருமுறை பாடும் வாய்ப்பு இந்த கோயில் கமிட்டியாரால் எங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஒரு பதிகம் பாடி இன்று வியாக்கரபாத முனிவருக்கு குரு பூஜை விழா நடைபெறுகிறது. இத்தருணத்தில் ஒரு பதிகம் பாடி திருக்கோயில் கும்பாபிஷேகத்திற்கு பக்தர்கள் அனைவரும் வருகை தந்து இக்கோவிலின் சுவாமி அம்பாளின் அருளுக்கு பாத்திரராகும்படி அனைவரையும் வேண்டி கேட்டு இந்த பதிகத்தை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். முத்துநல் தாமம் பூமாலை தூக்கே முளைக்குடம் தூபம் நல் தீபம் வைமின் முத்துநல் தாமம் பூமாலை தூக்கே முளைக்குடம் தூபம் நல் தீபம் வைமின் சித்தியும் கௌரியும் சக்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டு இசைமின் சித்தியும் கௌரியும் பார்வதியும் கங்கையும் வந்து கபரி கொள்மின் அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி ஆடப்பொற்சுன்னம் இடித்தும் நாமே ஆடப்பொற்சுன்னம் இடித்தும் நாமே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். கணபதே என்றிட கவலைகள் திருமே மகாகணபதே நமः. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. தென்னாடுடைய சிவனே போற்றி, இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே நம பார்வதி பதயே மகாதேவா. சர்வமங்கலி दासी गुरु नमस्तदेव मणिधा लोकैक दीपांकुरा श्रीमन्नन्दगणाक्षरस्य ब्रह्मेन्द्र विद्याधरा महाप्रेयोगवृदिनी सर्विजा वन्दे भूतप्रिया महालक्ष्मी देव. ஆற்றேயம் முஞ்சரணையோ என்று என்று போற்றி ஒன்றிற்கு எட்டுமையானார் நீட்டு வந்து வினைத்து விசாராமி கல்ல புறக்குரம்பை. சிவாய நமகும் சிவாய நமக சிவாய நம. அருளை
பக்தி வீணா மகேஷ். தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி பதையே சரணம் பார்வதி பதையே சரணம் பார்வதி பதையே நம பார்வதி பதையே நம பார்வதி பதையே நம பார்வதி பதையே. மலபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையால் இனி யாரை நான் நினைப்பேனே. கடையவனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விக்கிருதி கண்டனாய நமஹ வனவிகரணாய நமஹ வராய நமஹ வனப்பிரதமனாய நமஹ சர்வபூதமனாய நமஹ மகோமனாய நமஹ மகாதேவனாய நமஹ மானாதேவனாய நம்ம இப்போ பார்க்குறது வந்து சுவாமியோட சுற்றுப்பிரகாரம். இந்த சுற்றுப்பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா சப்தகன்னியர்கள், 63 நாயன்மார்கள், கன்னி விநாயகர், முருகன் சன்னதியில் நம்ம நிற்கிறோம்.
இந்த முருகர் சன்னதியில் பார்த்திங்கன்னா முருகர் கூட தலைப்பாகையோட அழகான ராஜகோலத்தோட காட்சி தரார். அதன் பிறகு அதை கடந்து போகும்போது சண்டிகேஸ்வரர், சனீஸ்வர பகவான், துர்க்கையை தரிசனம் பண்ண முடியும். அதை கடந்து போகும்போது வியாக்கிரபாதர் பதஞ்சலி முனிவரோட தியான பீடம் அப்படின்ற ஒரு படத்தோட இங்கே வந்து இந்த கோவிலில் பிரசித்தி. இந்த வியாக்கிரபாதர் பதஞ்சலி முனிவர் இருக்கிற இந்த தியான பீடத்துக்கிட்ட அமர்ந்து நம்ம தியானம் பண்ணுறது மிக விசேஷமாக இருக்குது. இங்கே வந்து இந்த வியாக்கிரபாதர் பதஞ்சலி முனிவரோட தியான பீடத்தில் அமர்ந்து நம்ம தியானம் பண்ணிவிட்டு அந்த முனிவரோட பேர்லேயே திருநாமத்திலே தான் இங்கே உள்ள சுவாமியும் அருள்பாலிக்கிறார். இந்த தியானத்தில் அமர்ந்துட்டு நம்ம மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு நம்ம சுவாமிக்கிட்ட போய் என்ன வேணும்னு கேட்டாலும் வரம் தரக்கூடிய அமைப்பில் இங்கே உள்ள சுவாமி வந்து அருள் தரார் அப்படின்னு சொல்லி இங்கே வர்ற பக்தர்களோட திண்ணமாக இருக்குது. இந்த பக்தர்கள் எல்லாருமே இங்கே வந்து சுவாமியும் அம்பாளையும் தரிசனம் பண்ணி இங்கே உள்ள யோக தட்சிணாமூர்த்தியையும் தரிசனம் பண்ணி வியாக்கிரபாதர் பதஞ்சலி முனிவரோட அருளையும் பெற்று செல்கிறாங்க. நேரம் கிடைக்கும் பொழுது திருநெல்வேலியிலிருந்து சேதுங்கநல்லூரிலே வீற்றிருக்கிற இந்த ஸ்தலத்திற்கு நீங்களும் வந்து சுவாமி அம்பாளோட அருளை பெற்று செல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா.